பீஷ்மாஷ்டமி வரலாறு. சுபிட்சம் தரும் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மாஷ்டமி பிரபாகம். கங்கையின் மைந்தன், காங்கேயன் என்றும் பிதாமகர் என்றும் போற்றப்படுபவர் பீஷ்மர். பீஷ்மரின் தந்தையாகிய சாந்தனு மன்னன் மீனவ பெண் சத்தியவதியின் அழகில் மயங்கி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அவளது தந்தையோ தன் மகளுக்கு பிறக்கும் வாரிசுகளை அரசாள வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். பீஷ்மர் மீனவர் குல தலைவனிடம் தன்னுடைய அரசுரிமையை துறப்பதாகவும் பின்னாளில் உரிமை போர் வராத வகையில் தான் திருமணமே செய்து கொள்ளாமல் சுத்த பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்தார். சாந்தனுவின் ஒரே வாரிசான காங்கேயன் தன் தந்தையின் பொருட்டு அரச பதவியையும் திருமண வாழ்க்கையையும் துறந்ததை அறிந்த அஸ்தினாபுரத்தின் மக்கள் மட்டுமல்ல, தேவர்களும் வியப்படைந்தார்கள். அப்போது வான் உலகினர் பூமாரி பொழிந்து பீஷ்ம பீஷ்ம என்று வாழ்த்தினார்கள். பீஷ்ம என்ற சொல்லுக்கு கடுமையான விரதத்தை உடையவர் என்று பொருள். தேவ விரதன் என்பதே கங்கை மைந்தனின் உண்மையான திருநாமமாகும். தனது மகனின் தியாகத்தை போற்றிய சாந்தனு மன்னன், எப்போது நீ மரணம் வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்போதுதான் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற இச்சா மிருத்யு வரம் கொடுத்து வாழ்த்தினார். தன் தந்தையின் பொருட்டு திருமணமே செய்ய போவது இல்லை எனும் உயர்ந்த சத்தியத்தை செய்த பிதாமகர் பீஷ்மர் சித்தி அடைந்த தினமே பீஷ்மாஷ்டமி எனும் நன்னாள். பீஷ்மாய நமக என்று 3 முறை தண்ணீரை கைகளினால் அர்க்கியமாக விட வேண்டும். இதனால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் கண்ட உண்மை. தட்சிணாயன கால இறுதி மாதமான மார்கழி மாதத்தில் நடைபெற்ற பாரத போரில் துரியோதனன் படைக்கு பீஷ்ம பிதாமகர் தலைமை தாங்கினார். பாண்டவர் சார்பில் அவரை எதிர்க்க அர்ஜுனன் சிகண்டி எனப்படும் திருநங்கையை பாரத போர் முன் நிறுத்தி கொண்டான். சுத்த வீரனுடன் போரிட்டு வெற்றி கண்ட பீஷ்மர் சிகண்டியை கண்டதும் அன்பு தொடுக்காமல் நின்றார். இதுதான் சமயம் என்று கண்ணபிரான் ஜாடை காட்ட அர்ஜுனன் பீஷ்மர் மீது சரமாரியாக அம்புகளை எய்த அம்புகளால் துளைக்கப்பட்ட பீஷ்ம பிதாமகர் கீழே சாய்ந்தார். ஆனால் பூமியில் விழாமல் அந்த அம்புகள் படுக்கையாக பூமியில் பதிந்து பீஷ்மரை தாங்கின. ஆனால் உயிர் பிரியவில்லை. தான் விரும்பிய நேரத்தில் முக்தி அடையலாம் என்ற இச்சா மிருத்யு வரத்தின்படி தட்சிணாயன காலத்தில் உயிர் பிரிந்தால் மோட்சம் கிட்டாது, உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால் எந்த தடையுமின்றி ஸ்வர்க்கம் செல்லலாம் என்பது சாஸ்திரம் கூறும் விதி என்பதால் உத்தராயண காலம் துவங்கும் வரை காத்திருக்க விரும்பி அதுவரை அம்பு படுக்கையில் படுத்து தவம் செய்த பீஷ்ம பிதாமகரை காண்பதற்கு பாண்டவர்கள் வந்தனர். தலைப்பக்கத்தில் துரியோதனன் நின்று கொண்டிருந்தான். பீஷ்மரின் காலடி பக்கம் பாண்டவர்கள் நின்றிருந்தனர். அப்போது தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் பீஷ்ம பிதாமகர். துரியோதனன் பழரசம் கொண்டு வர ஓடினான். பீஷ்மர் அவனை தடுத்து நிறுத்திவிட்டு அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனன் ஓர் அம்பினை மந்திரம் ஜபித்து பூமியில் எய்தினான். அம்பு துளைத்த இடத்திலிருந்து தன் மகனுக்கு கங்கை அளித்த கடைசி நீராக அன்னை கங்கை ஊற்றெடுத்து மேலே பீரிட்டு வந்து தனையனான பீஷ்மரின் தாகத்தை தணித்தாள். உத்தராயணம் பிறக்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பீஷ்மர் ஸ்ரீமன் நாராயணரை நினைத்து பிரார்த்தித்தார். அப்பொழுது பீஷ்மர் துதித்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். பாரத போரினால் இந்த உலகிற்கு கீதையும் கிடைத்தது. அளப்பரிய நன்மைகளை விளைவிக்கும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமமும் கிடைத்தது. உத்தராயண காலமும் வந்தது. பீஷ்ம பிதாமகரின் உயிர் அவர் விரும்பியது போல பிரியாததால் அவஸ்தைக்குள்ளானார். காரணம் என்ன என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தார். வியாசமா முனிவரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார். வியாச முனிவர், பீஷ்மரே, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும். அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் கூறிய உண்மை புரிந்தது. துரியோதனன் சபையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலுரித்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்ரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் தங்களுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன். அவை தம்மை புனிதப்படுத்தும் என்றவர். அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வேதவியாசர். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்த பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார். தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார். பீஷ்மர் யோக சாதனைகளுள் தாரணை என்னும் சாதனத்தை கடைபிடித்தார். உத்தராயண காலமான தை மாத ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மர் தாம் விரும்பியபடி உயிர் துறந்தார். அதன்படி காயம்பட்டிருந்த தன் உடலில் இருந்து தமது மனதை பிரித்து கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். பின்னர் உத்தராயண காலம் பிறந்தது. அவர் விரும்பிய நாளில் உயிர் துறந்தார். அந்த நாள் பீஷ்மாஷ்டமி எனப்படுகிறது. அந்த நாள் அஷ்டமி திதி. அதுவே பீஷ்மாஷ்டமி என்று போற்றப்படுகிறது. பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்கன் இலைகளை வைத்து கொண்டு நீராடும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். அதோடு பீஷ்ம பிதாமகருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் என்று வியாசமா முனிவர் கூறினார். ரத சப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்து கொண்டு சாஸ்திரத்தில் கூறியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். ரத சப்தமிக்கு அடுத்த தினம் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை தான் பீஷ்மாஷ்டமி என்பர். அன்று புனித நீர் நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பிதுர் பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. பிரம்மச்சாரியான பீஷ்ம பிதாமகர் முக்தியடைந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க வாரிசுகள் இல்லாததால் அவர் மீது அன்பு கொண்டவர்கள், தகப்பனார் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா சமூகத்தினரும் தர்ப்பணம் கொடுப்பதுவே இன்றும் வழக்கத்தில் உள்ளது. பீஷ்மாஷ்டமி அன்று யாரொருவர் பீஷ்மருக்காக தர்ப்பணத்தினை புனித நீர் நிலைகளில் கொடுத்து வழிபடுகிறார்களோ அவர்களின் பாவம் நீங்கும், குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும், எடுத்த காரியம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. பீஷ்மாஷ்டமி நாளில் யார் வேண்டுமானாலும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பது விசேஷம். முதலில் சுத்தம் செய்த ஒரு செம்பில், அதாவது தாமிர செம்பு மிகவும் விசேஷம், தண்ணீர் வைத்து இடது கையில் அதை வைத்து கொண்டு வலது கையால் ஒரு தட்டில் நீர் வார்க்க வேண்டும். இதுதான் அர்க்யம் என்பது. இவ்விதம் அர்க்யம் விடுவதால் நாம் செய்த பாவங்கள் விலகும் என்று புராணம் கூறுகிறது. பீஷ்மாஷ்டமி வரலாறு நிறைவடைந்தது.